மீன் குழம்பு எவ்வளோ வகைகளில் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டைலில் ஒரு மசாலா மீன் குழம்பு தாங்க செய்ய போறோம். மசாலா போட்டு சும்மா செஞ்சாரு நம்மளுடைய கட்டுறது கையில் மசாலா போட்டு செஞ்சதெல்லாம் சும்மா அட்டகாசமா அற்புதமா சும்மா தரமா இருக்கணும். அப்படியே அல்டிமேட்டா இருக்கு. வணக்கம் கட்டுறது கையால் நேயர்களே. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு கதை சொன்னாதான் முதல் ஸ்டார்டிங்கே வந்து என்ன வைக்கணும்ல, மெயின் பாயிண்ட்டே வந்து வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் முதல்ல வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து கதையை வச்சிருக்கேன். கதையாம் காரணமாம் காதை பூச்சி திருவனமாம். அருமையான ஒரு அன்னப்பறவை வந்து ஒரு எறும்பை பார்த்து கேக்குதான், எறும்பே நான் இங்க இருக்கேன். நான் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்கதான் இருக்கோம். எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கோம். எறும்பே நம்ம இங்கதான் இருக்கோம். நான் நோக்கி சொல்ற பாதை வந்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதி உச்சியில நான் போக போறேன், நீ என் கூட வரையான்னு கேட்டான். எறும்பை பார்த்து இந்த பறவை கேக்குதான், அன்னப்பறவை கேக்குதான். என்னாலேயே முடியும் சொல்லிச்சுனா அந்த எறும்பு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பறவை சல்லுன்னு போயிட்டு மேலே போய் உட்காந்துட்டான் மலைக்கு மேலே. அப்புறம் போய் உட்காந்துட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா நம்ம அண்ணா பின்னாடி இருக்கிறாரு. நம்ம அண்ணன் எங்கிறாரு பின்னாடி எங்க மலைக்கு அங்கிருந்து அப்படியே பொறுமையா வர்றாரு. துப்பாக்கியோட பொறுமையா நடந்து வந்துங்கிறாரு. அப்புறம் பொறுமையா நடந்து வரும்போது அப்புறம் அந்த பறவை பார்த்து கேக்குதான், ஏளனமா பேசுதான். யாரியா? உன்னதான். இதான் எறும்பு. அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா பறவை அங்கே போய் உட்காந்து திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாய் தோலை தானே வந்துது. அந்த எறும்பு வந்து பாய் தோலை தான் வந்தது. அப்புறம் வந்து அந்த பறவை பார்த்து கேட்குதான், பார்த்தீங்களா நான் வந்து முதல்ல போய் என்னுடைய இடத்த போய் இலக்கை போய் அடைஞ்சிட்டேன், நீ வந்து பாய் தோழிலே நிற்கிறியே, எப்போ வருவோன்னு கேட்டான். எறும்பே உன்னால் முடியாது, தோல் வத்தின்னு போயிடு அப்படின்னு சொல்லிச்சு அந்த எறும்பு. அந்த பறவை வந்து அது வேலை பார்க்க போயிடுச்சு. ஏன்னா தீனி வேணும்ல, பறவைக்கு சாப்பிட்டு அப்படி போயிடுச்சு. பறவைலாம் போய் தீனிலாம் சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்தா இந்த எறும்பு வந்து மலை மேலே வந்து கரெக்டாக வந்து உட்காந்து 2 டேஸ் கழிச்சு 2 டேஸில் வந்து கரெக்டாக மேலே வந்து உட்காந்துருக்கான். அந்த 2 டேஸில் வந்து அந்த பறவை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது பார்த்தா சொன்ன மாதிரியே வந்து நின்றுக்கிறேன். யான்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி இருந்தால் என்னைக்கும் வந்து நம்ம வந்து இலக்கிய அடைஞ்சிடலாம். அதுதான் வந்து இந்த எறும்பு அந்த பறவை வந்து பார்த்தோம். சொன்ன மாதிரியே 2 நாளில் கழிச்சு அந்த இலக்கியம் வந்து அடைஞ்சிச்சு. சும்மா அருமையாக வந்து அதை தான் ஏன்னு சொன்னீங்கன்னா என்னது இலக்கியம் இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் சொல்லுங்க. வெற்றி வந்து எல்லாருக்கும் உடனே கரெக்டா சொல்றாரு. நம்ம தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யும் போது வெற்றி என்றாவது ஒரு நாள் நம்மளுக்கு இலக்கை அடையும் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த கதை. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா தோல்வி தாங்க வெற்றிக்கு முதல் படி. ஸோ இன்னைக்கு கோகோ ஒரு அருமையான கதை சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால கோகோவுக்கு ஒரு கூடிய விரைவில் வரக்கூடிய ஒரு வீடியோ அது உண்டான உணவை வந்து இப்போ நான் கொடுக்குறேன். குடிவிரி. ஆமாம் கண்டிப்பாக. என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வரேன். என்ன உணவு? பச்சை மிளகாவா? பயப்படாது முகத்தே சரி. கொய்யா இலை பீடாவா? அண்ணா பாருங்க அந்த பீடாவை குடுக்குறேன். அப்ப கோகோ அண்ணா எனக்கு சாப்பாடு. ஏன்னா கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஆனால் காலைல 4 மணிக்கு கல்யாணத்துல கொய்யா இலை போட்டு கொடுக்குறாங்க. கொய்யா இலை நம்பி வீட்டுல 5 ஜீவன் இருக்கு. உள்ள கழிக்காம அதான் கல்கண்டு இல்ல, இது வச்சுக்கிறாங்க. மிளகா தூள் கொட்டை உப்பு போட்டுக்கிறாரு. எவ்வளவு ஸ்பெஷல் ஆகிட்டு கொடுத்துருக்காரு. காலையில சொல்லலாம் சுருக்குன்னு இருக்கணும்ட்டு எனர்ஜிக்கோசரம் கொடுத்துருக்காரு. சூப்பர் சிறுகதை சொன்னீங்க, அதுக்காக உங்களுக்கு பரிசு. இன்னைக்கு பார்த்தோம்னா மீன் குழம்புங்க. மீன் குழம்பு எவ்வளோ வகைகளில் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டைலில் ஒரு மசாலா மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு மெயின்னு பார்த்தோம்னா ஒரு அரவை, அந்த அரவை தான் மசாலாவே. ஸோ இதனால தான் மசாலா மீன் குழம்பு. இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், சாதத்துக்கு அதான் விடியா சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு தான். இன்றைக்கே ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை மக்களுக்காக தாங்க இந்த ஸ்பெஷலான மசாலா மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் என்ன மீன் சொல்லவே இல்லையா நீ பாட்டு? மீன்ன்ற என்ன மீன் சொன்னாதான்? பாம்பு பிரெட்டு. பாம்பு பிரெட்டு தெரியுமா அவளுக்கு? பாம்பு பிரெட்டா? அது என்ன மீனுப்பா பாம்பு பிரெட்டு? தேவையான பொருட்கள் பார்க்கலாம். என்னென்ன ஸ்பெஷலான விருந்தெல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய மசாலா மீன் குழம்பு, வடி சாதம், கோழிக்கறி 65, கல்யாண வீட்டு சாம்பார், கல்யாண வீட்டு பருப்பு ரசம், வாழைக்காய் வறுவல், பைனாப்பிள் கேசரி, தாளிச்ச மோர். இதெல்லாம் நம்ம வந்து வாழையில மடித்து துணிப்பையில் போட்டு தண்ணி பாட்டிலோடு கொண்டு போயிட்டு தேடி கொடுக்க போகிறோங்க. இவ்வளோ விருந்து எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐயா பரதன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக ஐயாவை வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா திரு சுகன் மற்றும் திருமதி வர்ஷா
ஜேபி என்ற பகுதியிலேருந்து மலேசியாவிலேருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்க. பிறந்தநாள் வழக்கம் போல் அவங்க மட்டும் கொண்டாடாமல் ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து அந்த கொண்டாடுற நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சும்மா அருமையா நம்ம ஸ்டைல். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துக்க இன்னைக்கு இவரோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. சும்மா கிடையாதுப்பா. ஏன் அந்த ஒரு வார்த்தைக்கு 50 ரூபாய். அப்ப என்ன சொல்லிட்டோம்? சும்மான்ற வார்த்தை இந்த வீடியோ ஃபுல்லா சும்மா ஸ்டைலா நம்முடைய மாசம் ஸ்டைல். சும்மான்ற வார்த்தை சும்மா சொல்லக்கூடாது. சும்மான்னு சொன்னா 10 ரூபா அவுட் காலி ஆயிடுமா? ஆமா 50 ரூபாய் இருந்து ஸ்டைலா நம்முடைய மசாலாவை சும்மா தயார் பண்ணி அருமையா ஒண்ணு நம்முடைய ஸ்டைல். அப்போ 10 ரூபா போச்சு. ஸ்டைலாக வந்து அருமையாக மசாலா தயார் பண்ணுறோம். அருமையாக அது மட்டும் சும்மா மீன் குழம்பு அப்படியே 20 ரூபா போச்சு. அது என்னடா சும்மா 40 ரூபா போச்சு. இன்னொரு டைம் சொன்னால் 40 ரூபா போச்சா? என்ன சொல்லக்கூடாது? சும்மா 5 ஐயோ 50 ரூபா அவுட்டா? நம்ம ஸ்டைலில் ஒரு மசாலா மீன் குழம்புங்க. நம்ம ஸ்டைலில் எடுத்த பின்னாடி நம்ம தோட்டத்தில் இருக்க ஒரு பொருள் யூஸ் பண்ணோம் இல்லையா? கண்டிப்பாக. அதனால பச்சை மிளகாய் இங்கே வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். பறிக்கிடலாமா? பழுத்தது பறிக்கிடுவா, பச்சை பறிக்கிடும். பழுத்தது விதைக்காக வச்சுருக்கேன். எடுக்கூடாதா? கொட்டிடும், ஆடி கொட்டிடும். விதை போட்டு மறுபடியும் முளைச்சிரும். நீ கூட தான் பழுத்து போயிருக்க. நானா கொட்டுறியா என்ன? பொறுமையாக பறிக்கணும். நான் நம்முடைய தோட்டத்தில் வந்து இது பாரு வலிக்கக்கூடாது, மிளகாவுக்கு வலிக்கக்கூடாது. எடுக்கும்போது அப்படி நம்மளை பறிக்கிறாங்கன்னு அதுக்கும் நான் நினைக்கணும்ல. அதனால் வந்து பொறுமையாக பறிக்கணும். நம்ம ஸ்டைலில் சும்மா நச்சுன்னு ஒரு மீன் குழம்பு 11 டைம் வந்து சும்மா சொல்லியிருக்காருங்க. சும்மா 12 5 60 அது சும்மான்னு சொல்லி பார்த்தேன். இப்படியே தாங்க இன்னைக்கு எங்களுக்கு செம்ம ஜாலியாக தான். ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் போது சம்பளம் மேலே வேலை செய்ய போகிறாரு. சம்பளம் கொடுத்து வேலை செய்ய போகிறேன். சம்பளம் கொடுத்து புதுசாக பாருங்களுக்கு சும்மாவே கற்று கொடுக்குறோம். நீங்கள் காணொலி மறக்காமல் பாருங்கள். தேங்காய் எண்ணெய், கேரளத்து தேங்காய் எண்ணெய், வடகம், கறிவேப்பிள்ளை, கீரை வச்ச பச்சை மிளகாய், முழுமையான புளி, வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு விழுது, இஞ்சி விழுது, நச்சுன 4 தக்காளி, மங்களகரமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், கொத்தமல்லி, கல் உப்பு, மாங்காய் நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சது. பாம்பு பிரெட்டுண்ணா பேரை வந்து அப்படி பிரெட்டு மாதிரி இருக்கும். அப்படி சாஃப்டாக இருக்கும் அந்த மீன். அது பேர் ஃபார்ம் ஃப்ரெட். அது நம்ம வந்து வாய் அப்படி தான் வரும். பாம்பு பிரெட்டு, பாம்பு பிரெட், வாவல் மீன். வாவல். கேரளத்து எண்ணெய் அப்போ உள்ளே இறக்க போகிறாரு மாஸ்டர். தேங்காய் எண்ணெய். நீங்கள் 1 கிலோ மீன் எடுத்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளியா சாங்? ஆமாங்க, ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு ஏற்கனவே புளி இருக்கு சாங். ஆமாங்க, பிறந்த நாள் விருந்து, சாம்பார், ரசம் ரெண்டுக்குமே புளி அவசியம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம சேர்த்தியே நம்ம ஊற வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வடகம் சேர்த்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கறிவேப்பிலை சேர்த்து வரோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து வரோம். என்னுடைய அசிஸ்டன்ட் மாஸ்டர் எங்கே போயிருக்காரு பார்த்தா கொஞ்சம் வேலையாக போயிருக்காரு. வந்துடுவார். வந்துட்டு போட்ட பொருளை வந்து அளவு சொல்லுவாப்புல கரெக்டாக வந்து நம்ம நம்ம வந்து எண்ணெயோடைய அளவு சொல்லியிருப்போம். அடுத்து பார்த்தோம்னா வடகங்க. நிறைய இடத்துல வந்து வடகம் கிடைக்காது. வடகம் கிடைக்காதவங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 5 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் இதை வந்து சேர்த்துக்கலாங்க. வடகம் கிடைக்கிறவங்க சின்ன வடகத்தில் ஒரு 1/4 வாசி வடகம் போட்டாலே போதுமானது 1 கிலோ மீனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை இருந்தாங்க ஒரு சேர்த்துருப்பார். 200 கிராம் அளவுக்கு தக்காளி. வெங்காயம் 150 கிராம்னா தக்காளியுடைய அளவு 50 கிராம் அதிகமாக. இப்போ அதில் மசாலாக்கெல்லாம் போட்டு அரைச்சி கொண்டு வரணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இந்த மசாலா அரைக்கணும். அதுதான் மசாலா மீன் குழம்பு சொல்லாமல். இதுதான் நம்ம ஸ்டைல். நம்ம ஸ்டைலுங்க. இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா. தக்காளி உள்ள தண்ணியே போதுமானதுங்க. ஸோ தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு சூப்பராக
வதங்கி வந்துருச்சுங்க. இது வரைக்கும் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, எந்த ஒரு மீன் குழம்பு எடுத்தாலும் பூண்டை இடித்து சேர்ப்போம், இல்லைன்னா அரைச்சி சேர்ப்போம், இஞ்சி சேர்க்கவே மாட்டோம். ஆனால் இந்த ஸ்பெஷல் மீன் குழம்புக்கு பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு ரெண்டுமே அறவையாக சேர்க்க போகிறோம். நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 100 கிராம். கொஞ்சமாக தண்ணிங்க. சிங்கப்பூர் மசாலா மாதிரி இருக்கு ஜாங், அந்த ஃபீல்டில் இருக்குல்ல. ஆமாங்க, அதுக்கும் பார்த்தோம்னா முழுக்க வரமிளகாய் பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் பயன்படுத்துறதுனால தக்காளியும் சிவப்பு, மிளகாய்த்தூளும் சிவப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதை விட சிவப்பு, சிறப்பான நம்மளுக்கு வண்ணம் கிடைக்கும். இது வரைக்கும் யாருமே பார்க்காம மசாலா, நம்ம மசாலா பாருங்க. பார்க்காத மசாலாவா? பார்க்காத மசாலா இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கண்ணா. நார்த் இந்தியா சைடு போனால் மட்டும் இந்த மீன் குழம்புக்கு ஜீரகத்தூள் பயன்படுத்துவாங்க. நம்ம ஸ்டைலுக்கெல்லாம் ஜீரகத்தூள் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஜீரகத்தூள். ரெண்டாவது, எந்த மீன் குழம்புக்குமே கரம் மசாலா சேர்க்க மாட்டாங்க. நம்ம நல்ல மணமாக இருக்கிறதுக்காக கரம் மசாலா. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்களை சேர்த்து தான், அதாவது மற்ற குழம்பு அசைவத்தில் பார்த்தோம்னா கறி வகைகளுக்கு என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாம் நம்ம மீன் குழம்புக்கு இறக்கிறோம்னாலே வித்தியாசம் தானே. தண்ணி அலசி ஊற்றுறோம். ஆமாண்ணா, மசாலா தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுண்ணா. வேஸ்ட் ஆகக்கூடாது, இல்லை குழம்புக்கே அதுதான் தண்ணி. அதுதான் தண்ணி. நம்ம மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி கல் உப்புங்க. சால்ட் உப்பு போடக்கூடாதா? சால்ட் உப்பு எந்த உப்பு வேணால் பயன்படுத்தலாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் கூடிய விரைவில் நம்ம வந்து பிரண்டை உப்பு தயார் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னடா பிரண்டை போயிட்டு அசைவத்தில் சேர்க்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே இந்த உப்பு வந்து நம்ம எல்லா பொருளோடைய கம்மியாக சேர்ப்போம். அதிகபட்சம் நம்ம 6 பேர் இருந்தால் கூட 1 ஸ்பூன் தான் உப்பு சேர்ப்போம். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து அந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. அடுத்து ஜாங், ஹைவேஸ் புளிங்க. ஹைவேஸ் புளி. ஏன் புளிய மரம் ஹைவேஸில் வைக்கிறாங்க? ஹைவேஸில் புளிய மரத்தை வச்சது யார்? அதுக்கு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஹைவேஸில் ஏன் புளிய மரம் வச்சாங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துலலாம் ஏகப்பட்ட மரங்கள் இருந்துச்சு. இப்போ ஹைவேஸ் ரோடு பெருசு எல்லாமே போயிடுச்சு. யார் வச்சதுன்னு கேட்குறீங்களா? நம்ம ரோடு போகிறோம்ல, அவங்க தான் வச்சுருப்பான். ரோடு போகிறவங்க மரம் வைக்கிறாங்களா? NH என்னன்னா எப்போ வைக்கப்பட்டது? எப்போ வைக்கப்படுதுன்னு பார்த்தோன்னா, கோகோ கேட்டார் புளிய மரம் ஏன் ரோட்டில் வச்சுருக்காங்கன்னு கேட்குறாரு. சரி, எப்போ வைக்கப்பட்டதுன்னு தெரியுங்களா? அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஒரு போகிறவங்க ஒரு நிழலுக்காகவும் அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு கொஞ்சம் வெயிலில் போகிறவங்க கொஞ்சம் நேரம் நிழலாக இருக்குன்னு இருந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற அந்த மாதிரி இருந்துட்டு போகிறதுக்கு பயன்படுது. இதுவும் ஒரு காலத்தில் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். பிரேக் பிடிக்காது நேராக முட்டி. ஐயோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து தார் ரோடு. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா எல்லா பாதையுமே மண் பாதை தான். ஸோ அந்த மண் வந்து மழை டைம்லலாம் அரிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக மரங்களை நட்டுருக்கலாம். ஸோ அதோட வேர் வந்து அந்த மண்ணுகளை பிடிச்சிக்கும். நீங்கள் சொன்னதும் காரணம் உண்மைதான், அவர் சொல்கிறதும் ஒரு காரணம். புளிய மரத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு புளி வருதா? என்ன புருடா விடுறாரு பேர கோகோ. இப்போ வந்து அவங்க 2 பேரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. எந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்னா 1800களில் 850ல் ஆங்கிலேயர்களால் நடப்பட்டது தான் புளிய மரம். ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி நிழலுக்காகவும் மண் சரியாமல் இருக்கிறதுக்காகவும் பாதைன்னு ஒன்று அடையாளப்படுத்துறதுக்காகவும் அந்த காலத்தில் நடப்பட்டது தான் புளிய மரம் 2 பக்கமும். அது ஏன் புளிய மரத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்றது எனக்கு சரியாக தெரில. தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு, சூப்பராக கொதிச்சு வந்துருக்குங்க. இந்த நேரத்தில் மாங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஆமாம், மீன் குழம்புனாவே மாங்காய் இல்லாமல் எப்படி? முதல்ல புளிய மரத்தை சேர்த்துட்டாருண்ணே, அப்புறம் வந்து மாங்காய் மரத்தை சேர்த்துக்கிட்டாரு. அடுத்து வந்து என்ன சேர்க்க போறாருன்னு தெரியல. தேங்காய் மரம் ஏதாவது வச்சிருக்காரு? தேங்காய் மரம் வச்சிருக்கா? என்ன தேங்காய் மரம் இல்லைங்க, தென்னை மரம். அடுத்து மல்லி தலைங்க, கொத்தமல்லி. மாங்காய் மரம் சேர்த்தா, புளி மரம் சேர்த்தா, மரம் சேர்க்கலைங்க, மாங்காய் சேர்த்தேன், புளி தண்ணி சேர்த்து. அதான் அதெல்லாம் ஏன் கிடைக்குது? மரத்தில் தானே கிடைக்குது. ஆமாம். அப்புறம் இது எங்க இது என்ன மல்லியா? மல்லி மரத்தில் பிரச்சனை வந்தே போய்யா? மல்லி வந்து செடி இல்லை, எல்லாமே மரத்த ஐட்டமாக போட்டே இப்போ செடி ஐட்டம் போடுறியா? அதனால கேட்டேன். அப்போ முன்னாடி போட்டது வெங்காயம், அது வந்து மண்ணில் வருது. பச்சை மிளகாய் போட்டது செடியில் வருது தான். மல்லி தலைங்க. மல்லி மரத்தில் வளரல, மரத்துக்கு கீழே விளையுது. அப்படியே மரத்துக்கு கீழே விளையுது. பாம்பன் பிரெட் இறக்குறேன் நான் உள்ள. இறங்கிச்சா? இறங்கிச்சுண்ணா. இதுக்கு தான் காலையில் வந்து நான் சாப்பிடுவேன். சாப்பிடாமலே இருக்கேன் கோகோ? ஆமாம். ஏன் சாப்பிடணும்னு சொல்லுங்கள். பாம்பன் பிரெட்டு சாப்பிட்ருக்கா? பாம்பன் பிரெட்டு ஏன்னா வந்து நம்ம மெயினாக வந்து ருசிச்சுட்டு மக்களுக்கு வந்து சிறப்பாக வந்து சேர்க்கணும். ரொம்ப கலக்காமல் அப்படியே அழுத்தி விட்டாலே
சூட்லேயே இந்த மீன் வெந்துருங்க. கிண்டுறது வந்து நடுவில் கிண்டக்கூடாதுங்க, இந்த மாதிரி எடுத்து இப்படி ஓரமாக எடுத்து நடுவில் வந்து அப்போ தான் இந்த மீன் உடையாது. இல்லையா நம்ம செய்முறையில் சும்மா ஜாங் மாஸ்டர் சும்மா வச்சு செஞ்சுட்டாரு. இப்போ நம்ம வந்து இறக்க போகிறோம். இறக்க போகிறீங்க? வயிற்றுக்குள்ளையா? வயிற்றுக்குள்ள தான் நம்ம இறக்க போகிறோம். அதுதான் வேகமாக எடுத்து போகிறோம். அப்படி போங்க. ஏங்க போங்க, எதை போங்க போங்க. வெயிட் வச்சுன்னு என்ன விளையாடுறாங்க. அப்போ தாமரமல்ல தலைமுறை என்ன முடியல வாங்க. சுடுது அப்புறம் வடி சாதம் சும்மா அரிசி எரிக்காச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொதிக்க போகுது பாருங்க. எப்படி வந்து கொதி வந்து வரைக்கும் பாருங்க. சும்மா அருமையாக வடிக்க போகிறேன். இன்னும் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 hour தான். நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டு மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேங்க. உரிச்சு எடுக்க போகிறோம். வாழைக்காய் வறுவலுங்க, பருப்பு ரசங்க, கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார், நம்மளுடைய கேசரி பைனாப்பிள் கேசரி, தாளிச்ச மோர் குழம்பு தயாராச்சாங்? தயாருங்க. சூப்பர். நம்ம ஸ்டைல் மசாலா மீன் குழம்புங்க சும்மா சூப்பராக தயாராகிருக்கு. இதோட ஃபஸ்ட்டு சொல்லணும்னா இதோட மனம், நல்ல மனம் வீசுது. ரெண்டாவது அதோட வண்ணம், அந்த வண்ணத்தை இன்றைக்கி வந்து ஏழை மக்கள் வந்து அதை பிரித்து அந்த சாதத்தில் ஊற்றும் போதே வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு சிறப்பான உணவு அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்களும் சாப்பிட போகிறாங்க. ஃபஸ்ட் நம்ம மக்கள் சாப்பிட்டோம், ரெண்டாவது அந்த ஏழை எளிய மக்கள் சாப்பிடலாமா? கிளப்புங்கள். நம்ம ஆவாரம்பூ ஆயாவுக்கு வந்து பிடிச்ச ஒரு காயின்னு பார்த்தோம்னா மாங்காய். அந்த மாங்காய் போட்டு அந்த மீன் குழம்புங்க. ஏன்னா மீன் குழம்பு அந்த மாங்காய் போட்டாதான் அது மீன் குழம்பு நிறைவே அடையும். ஆமாம், சும்மா மீன் குழம்பே சும்மா அருமையாக இருக்குது மசாலாவோட சேர்ந்து. அதுலேயே மாங்காய் சேர்த்து அந்த புளிப்பு தன்மையோட சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஏழை ஏழை மக்களை கொண்டு போய் விருந்து கொடுக்கணுமே, அது பிறந்த நாள் விருந்து கொடுக்கணுமே. கண்டிப்பா இதை சாப்பிட்டு எப்பவும் போல நம்ம மக்கள் நாங்களும் சந்தோஷமா இருக்கோம், அதை மாதிரி சாப்பிட்ற மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம உடைய மசாலா தானே, மசாலா தான் டாப்ல இருக்குது. மசாலா போட்டு சும்மா செஞ்சாரு. நம்மளுடைய கட்டுறது கையில் மசாலா போட்டு செஞ்சதெல்லாம் சும்மா அட்டகாசமா அற்புதமா சும்மா தரமா இருக்கணும். அப்படியே அல்டிமேட்டா இருக்கு. கட்டுறது கையில் மசாலா சும்மா வேற லெவலுக்கு சூப்பராக இருக்கு. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது தான், யாருமே இந்த மீன் குழம்புக்கு இஞ்சி அரவையும் கரம் மசாலா ஜீரகத்தூள் இதை சேர்க்கவே மாட்டாங்க. நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம நார்மலாக வைக்கிற, அதாவது இதுக்கு வரைக்கும் எத்தனையோ வகை மீன் குழம்பு செய்யும் போதெல்லாம் நம்ம அதை சேர்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி சேர்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது? வித்தியாசமான செய்முறைன்னு இது வந்து ஒரு வித்தியாசமான செய்முறை. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி மீனுக்கு சேர்க்கறது கிடையாது. வறுவல் மட்டும்தான், வறுத்தா மட்டும்தான் சேர்ப்போம். குழம்புக்கு மொத சேர்த்துருக்காங்க. அதனோட அந்த அரவை அரைச்சி ஊற்றின அந்த அரவை ஒரு சுவையுமே ஒரு வித்தியாசமாகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது. நல்லா வந்துருக்குச்சா? சூப்பராக வந்திருக்குங்க. மசாலா பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. நம்ம ஜாங் மாஸ்டர் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் செஞ்சுக்கிறாண்ணா. சூப்பராக நான் மீனும் சூப்பராகுது, சும்மா குழம்பு அசத்தலாக இருக்குது, வேற லெவலுக்கு இருக்குது, மாசம் ஆகுதுண்ணா. இன்னைக்கு ஐயா பரதன் அவருடைய பிறந்த நாளுக்காக தடபுடலாக பிறந்த நாள் விருந்தே தயார் பண்ணியிருக்கோம். இப்போ ஏழை எளிய மக்கள் முதல்ல கொண்டு போய் சந்தோஷத்தை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம ஸ்டைல் மீன் குழம்பு இப்போ பார்சல் கட்டுறோம்னே, நல்ல பட்டா பீஸோட. அவர் புள்ளியே போகல, அவ்வளவு பீஸ் வைக்கிறோம்னே. மாங்காய் சோறு, கோழி 65, வாழைக்காய் வறுவல் அருமையாக போட்டு அவ்வளோ. இதே மாதிரி எல்லாமே போட்டுக்கணும் கோகோ. ஆமாண்ணா, இதே மாதிரினே கோகோ. பார்சல் ஆரம்பிச்சாச்சுண்ணா. போட்டுக்கிட்டே இருக்கீங்க போல இருக்கேன். என்ன போடுறோம் பார்த்துருவோம் கோகோ. வட்டி சாதம், வட்டி சோறு உள்ளே வைங்க. வட்டி சோறு வச்சாச்சு. கோழி 65 உள்ளே வச்சாச்சுண்ணா. சோறுலேயே வச்சாச்சு. நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, கூடவே பார்த்தீங்கன்னா கதம்ப சாம்பார், வெயிலுக்கு ஏற்ற மோர் குழம்பு. ஆமாம், வெயிலுக்கு ஏற்ற மோர் குழம்பு, வெயிலுக்கு ஏற்ற ரசமா? ரசம், வெயிலுக்கு ஏற்ற ரசம், வெயிலுக்கு ஏற்ற ரசம். மீன் குழம்புண்ணா. உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டுமா. வாட்டர் பாட்டில் தாகத்துக்கு நம்ம மக்களுக்கு எதுவுமே சிறப்பாக அது மாதிரி டைம் இருந்து கொடுக்கலாமா? ஐயா திரு பரதன் அவங்களோட பிறந்த நாளுக்காக இந்த விருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா திரு பரதன் அவங்களோட பிறந்த நாளுக்காக இந்த விருந்து கொடுத்துருக்காங்கம்மா. அசைவ விருந்து இருக்குது, சாப்பிடுங்க. எல்லாம் நல்லா நன்றி, சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. மலேசியாவை சேர்ந்த திரு பரதன் ஐயா அவங்களோட பிறந்த நாளுக்காக விருந்து கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. நல்லா இருக்கணும். திரு பரதன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா, மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. மீன் குழம்பு சாப்பாடு ஐயா பரதன் அவர்கள் உணவு கொடுத்துருக்காங்க. ஐயா மீன் குழம்பு ஐயா பரதன் மீன் நல்ல மீன் குழம்போட சாப்பாடு கொடுத்துருக்காரு, சாப்பிடுங்க. நல்ல நன்றி, நல்ல நம்ம சுகமாக இருக்கணும், நல்ல வாழ்த்துக்கள்.
மலேசியாவை சேர்ந்த திரு பரதன் ஐயா அவங்களுடைய பிறந்த நாளுக்காக விருந்து கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. நல்லா இருக்கணும், 1000 தேவங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் அனைவரும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் குடும்பத்தில் அனைவர்களுக்கும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும். பசி ஆத்துறது கொடுக்கறது ரொம்ப மீண்டி நன்றி. எங்கள் 7 தர்மத்துக்கு சாமி குடும்பத்தார்களுக்கு ஆயில் கொடுக்கணும் எல்லாருக்கும். ஐயா திரு பரதன் அவங்களோட பிறந்த நாளுக்காக இந்த விருந்து கொடுத்துருக்காங்கம்மா, அசைவ விருந்து இருக்குது, சாப்பிடுங்க. ஐயா பரதன் குடும்பத்தால் எங்களுக்கு நீரில் வாழ்ந்து வாழ வம்சங்கள் வாழ்ந்து இன்னும் மென்மேலும் இருக்க வேண்டும். ஐயா பரதனும் ஆயுசு 100 இருந்து பேரும் புகழோட பெருமையோட பேர பிள்ளைகளோட இன்னும் 16 பெருமையோட என் கணபதி அவருக்கு நல்வழி காட்டுவார். அவர் வாழையடி வாழையா வம்சத்தோட பேரும் புகழோட மக்களோட வாழையடி வாழையா வம்சத்தோட நிரந்தரமான ஒரு வாழ்க்கையோட வாழணும். ஐயா பரதன் அவர்கள் உணவு கொடுத்துருக்காங்க தம்பி. ரொம்ப நன்றி. ஐயா பரதன் அவர்கள் உணவு கொடுத்துருக்காங்கம்மா. ஐயா பேரும் புகழோட ஆயுசோட நடந்த பாக்கியத்தோட வரணும். அவர் ஆயுசு 100 நோய் நொடி இல்லாமல் ஒரு குடும்பம் குலகோத்திரம் எல்லாம் நல்லா இருக்கணும், தொழில் பெருகணும், பிள்ளையாரோட அனுகிரகம் அவருக்கு என்னைக்குமே இந்த சாப்பாடு கொடுக்குற நேரம் நல்லா இருக்கும். நீ பார்த்துருப்பீங்க, ஐயா பரதன் அவருடைய பிறந்த நாளுக்காக ஒரு பிறந்த நாள் விருந்தியே கொண்டு போயிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஏழை எளிய மக்களோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐயா பரதன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக ஐயாவை வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா அவருடைய அன்பான மகள் வர்ஷா மற்றும் அவருடைய அன்பான மருமகன் சுகன் ஜேபின்ற பகுதியிலேருந்து மலேசியாவிலேருந்து விருந்து கொடுத்தாங்க. பிறந்த நாள் வழக்கம் போல் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடின அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினச்சா நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, அதுவும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.